வடகிழக்கில் கையகப்படுத்திய காணிகளை விடுவிக்க உடனடி உத்தரவு சாணக்கியன் எம்பியின் வேண்டுகோளால் முடிவு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினருமான சுனில் ஹந்துனத் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் ஏற்பாட்டில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவருமான பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்றங்களான இளைய தம்பி ஸ்ரீநாத், கலாநிதி எம்எல்ஏ இஸ்புல்லா, கந்தசாமி பிரபு ஆகியோரது பங்கேற்போடு இந்த கூட்டம் இடம்பெற்றது. எனவே இதன் போது சுற்றுலா அமைச்சுக்கு உட்பட்ட திணைக்களினூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கூட்டத்தின் போது சாணக்கியன் எம்பி மொழிந்த சில விடயங்கள் ஆராயப்பட்டது. இது குறித்து அவர்கள் சாணக்கியன் எம்பி அவர்கள் தெரிவித்த முக்கியமான விவகாரம், வனவன திணைக்களத்தினுடைய 1985 ஆண்டு வர்த்தமானியில் காடுகளாக அறிவிக்கப்பட்டவற்றை தவிர்த்து எமது மக்கள் பயிற்சியை செய்து வந்த பல ஏக்கர் காணிகளை வனவள திணைக்களம் கையகப்படுத்தி இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட காணிகளை விட பின்னர் வந்த வர்த்தமானிகள் மூலம் கையகப்படுத்திய காணிகளை விடுவிக்குமாறு நான் முன்னைய அரசாங்கத்தின் காலத்தில் 2023 ஆண்டு விடுத்த வேண்டுகோளின் பிரகாரம் அனைத்து பிரதேச செயலகங்களிலும் குறித்த வர்த்தமானிக்கு மேலதிகமாக காடுகளாக காட்டப்பட்டுள்ள நிலங்கள் தொடர்பான அறிக்கை தயார் செய்து வழங்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையின் பிரகாரம் காணிகளை விடுவிப்பதற்கு வேண்டுகோள் விடுத்திருந்தேன். அதற்கு சுற்றுலா அமைச்சர் புதிய வர்த்தமானியை வெளியிடுவதற்கு ஒப்புதல் தெரிவித்தார். இது தொடர்பாக முன்னரும் பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு நிறைவேறாமல் செய்திருக்கின்றன. ஆகவே இந்த அரசாங்கமாவது காணிகளை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி என்பதாக தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நேற்று தினம் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இதற்கான ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதான விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே வனராசி அதாவது வன பாதுகாப்பு திணைக்களம் ஏற்கனவே 1985 ஆண்டுக்கு முன்னர் தன்னுடைய வனமாக இருந்த பகுதிகளை அவர்கள் கையகப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பின்னரான வந்த வர்த்தமானினூடாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிப்பதற்கான விடயங்கள் குறித்தும் இங்கே இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதான செய்திகளும் இங்கே தமிழ் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.